Next, we have a supplementary reader. The title of the supplementary reader is Yanai Malai. From the multiple facets of my Madurai. It is a real life story written by Manohar Devadas. Manohar Devadas, he lived in Madurai and he has written a great book, Madurai Ninevugal, and he is the author of that book. And he is a very good artist also. He has drawn pictures of his own with pen and ink. And இவர் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஆர்டிஸ்டும் கூட, ஓவியர். பேனாவினான், பென் அண்ட் இங்க்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் வரைந்த மதுரையினுடைய பல படங்கள் இந்த புத்தகத்தினுள்ளே கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து ஒரு படம் தான் உங்களுடைய பாட புத்தகத்திலே இங்கே அவர் வரைந்த படம் கொடுக்கப்பட்டுள்ளது. யானை மலையை அவர் நேரிலே அமர்ந்து வரைந்து அதனை படமாக்கி இருக்கிறார். அந்த படம் உங்களுடைய பாட புத்தகத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. யானை மலை. மனோகர் தேவதாஸ் என்னுடைய தகப்பனாருடைய மாணவர் என்பது ஒரு சிறப்பு செய்தி. அவர் கதை புத்தகங்களிலே ஜே என்று ஒரு ஆர்டிஸ்ட் படம் வரைவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அப்படி தெரியலைன்னு சொன்னாக்க உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள், அல்லது பழைய புத்தகங்களை நீங்கள் பெருத்து பார்த்தீர்களானால் அதில் ஜே என்று ஜெயராஜ் என்று ஒரு படம் வரைந்தவர் வரை பார்க்கலாம். நீங்கள் அந்த ஜெயராஜும் இந்த மனோகர் தேவதாஸ் இந்த கதையினுடைய ஆசிரியரும் இருவரும் நண்பர்கள், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புத்தகத்திலே ஜெயராஜை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார். இந்த மலரும் நினைவுகள், சிறு வயதிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கிறார். அந்த கதையிலிருந்து, அந்த புத்தகத்திலிருந்து ஒரு சிறு பகுதி உங்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. யானைமலை. ஃப்ரம் த மல்டிபிள் ஃபேசட்ஸ் ஆஃப் மை மதுரை, என்னுடைய மதுரை நினைவுகளிலிருந்து, பை மனோகர் தேவதாஸ். மனோகர் தேவதாஸ். ஒரு பாடத்தை நாம் படிக்கிறோம் என்றால் அந்த பாடத்தை படித்துவிட்டு அதற்கான கேள்வி பதில்களை மட்டுமே நாம் எழுதி கொண்டு செல்வது சிறப்பாக. அதை பற்றிய பல தகவல்களை நாம் சேகரிக்க துவங்க வேண்டும். அந்த ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். அந்த வகையிலே இப்போ நீங்கள் இந்த பாடத்தை எழுதியவர், இந்த நூலை எழுதியவர் பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். Let's go into the text. Sometimes landscape can speak to us, but they only talk if we are willing to listen to them. சில சமயங்களிலே அந்த இயற்கை காட்சிகள் கூட பேசும், ஆனால் அவை சொல்லுவனவற்றை நீங்கள் கேட்பதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறதுக்கு தயாராக இருந்தால் அது என்ன சொல்லுகிறது என்று நமக்கு புரியும். அப்போ இயற்கை நம்மிடம் பேசுகிறது. Sometimes landscape can speak to us. Manohar Devadas loves his hometown Madurai. A scientist by profession, the writer has produced some exquisite pen sketches of Madurai and its surroundings. அவர் இயற்கையிலேயே ஒரு சயின்டிஸ்டாக, அறிவியலாளராக இருந்த போதிலுமே அவர் எழுத்து அவருக்கு வந்தது, எழுத முடிந்தது அவரால். அதற்கு தேவையான படங்களையும் அவரே வரைந்தார். One of his sketches of யானைமலை has been reproduced here for you. அவர் வரைந்த படங்களிலே யானைமலை படத்தை உங்களுக்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. But what makes him extraordinary is not his versatility, it is his
indomitable spirit. அவரை பற்றி அறிமுகம் செய்து கொண்டோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கும், அவருடைய மனோதைரியம் தான் நமக்கு மிக முக்கியம். அந்த மனோதைரியம், அவரை பற்றி நாம் ஏன் படிக்க வேண்டும், அவருடைய மனோதைரியம் என்ன என்பதை பற்றி தான் இப்போ பாடமாக வைக்கப்பட்டது. எவ்வளவு மன தைரியம் அவருக்கு இருந்தது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். For more than 30 years, Manohar Devadas has had retinitis pigmentosa. அவருக்கு கடந்த 30 ஆண்டுகளாக கண்ணிலே பிரச்சனை. ரெட்டினிட்டிஸ் பிக்மெண்டோசா 30 ஆண்டுகளாக. அவர் அந்த ஒரு பெரிய பூதக்கண்ணாடி அவர் போட்டிருக்கின்ற அந்த ஸ்பெக்டக்கிள்ஸுக்கு கூட அந்த பவர் பத்தாது அந்த படத்தை வரைவதற்கு. பெரிய மேக்னிஃபையிங் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய லென்ஸை வைத்துக்கொண்டு அவர் படம் வரைவதை நான் பார்த்திருக்கிறேன். இப்படி வச்சுட்டு இப்படியே வரைவார். ஆனாலும் அந்த படங்கள் உயிரோவியமாக இருக்கும், உயிரோட்டமாக இருக்கும். என்ன அந்த அவருக்கு இருந்த அந்த நோயானது ரெட்டினிட்டிஸ் பிக்மெண்டோசா என்று சொல்லக்கூடியது. An eye disorder that slowly but surely reduces vision. பார்வை குறைவை அது ஏற்படுத்தி கொண்டிருந்தது. His wife Mahima, an immensely courageous person in her own right, was paralyzed below the shoulders following a road accident 36 years ago. ஒரு 36 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு விபத்திலே, கார் விபத்து நடந்தது. அந்த கார் விபத்திலே இவருடைய மனைவி மஹிமா என்னன்னா கம்ப்ளீட்டாக கழுத்துக்கு கீழே எல்லாமே செயலிழந்து போய்விட்டது. கழுத்துக்கு கீழே அவங்களால பேசத்தான் முடியும், பார்க்கலாம், பேசலாம், உண்ணலாம். ஆனால் கழுத்துக்கு கீழே அனைத்துமே செயலிழந்து போய்விட்டது. கடைசி வரைக்கும் அவர் அந்த வீல் சேரில் அவங்கள வச்சு தள்ளிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அனைத்துமே அவர் பார்த்தார் என்பதுதான் இங்கே முக்கியமான செய்தி. ரோடு ஆக்சிடென்ட்டில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு 36 ஆண்டுகளுக்கு முன்னால். The love that they could bring to each other in the face of great tragedy has been a source of inspiration to all who have known them, read and discover it. அந்த இருவருக்கு இடையே இருந்த அந்த அன்பு, அந்த லவ் ஆனது, அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன், அதை பற்றியும் அவர்கள் இந்த துன்பத்தை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புத்தகத்தில். அது மிகப்பெரிய துக்கத்தை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அவருக்கோ நோய், கண் நோய், இந்த அம்மாவுக்கு பேராலிசிஸ், அதாவது செயலிழந்து விட்டது. இருந்தாலுமே அவர்கள் வாழ்க்கையை சிறப்பாக நடத்தினார்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி கொண்டு. இதுதான் இந்த மிக முக்கியமான ஒரு செய்தி. இப்போ let us go into the text. The city of Madurai has been in existence for at least 2400 years. மதுரை நகரமானது 2400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அவர் எழுதியிருக்கிறார், அவருடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 2400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. Throughout its history, the city has nurtured Tamil literature.